சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தாமரையுடைய கல்யாணத்தை செல்லப்பாண்டி நிப்பாட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தா செல்லப்பாண்டிக்கு ஃபோன் போட்டு தமிழ் அழுகவும், அப்ப செல்லப்பாண்டி சொல்றாரு, அத்தா தமிழ் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, என்னத்தா ஆச்சு சொல்லுத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா இங்க வீட்டுல என்னென்னமோ நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அத்தா என்னத்தா ஆச்சு நீ முதல்ல அழுகாம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும், அப்பதான் பார்த்தா தமிழ், இன்னும் ஒரு வாரத்துல என் புருஷன் சேதுபதிக்கும் அந்த அங்க இருக்காளே தாமரை அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமாப்பா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அத்தா தமிழ் என்னத்தா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அதிர்ச்சியோட கேட்கவும், ஆமாப்பா இங்க வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, எனக்கும் எதுவுமே தெரியல, இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. அப்ப கேட்கையில தான் சொல்றாங்க, என் புருஷன் சேதுபதி அந்த தாமரையை கெடுத்துட்டாராம், அதனால இன்னும் ஒரு வாரத்துல அந்த தாமரைக்கும் இவருக்கும் கல்யாணமாப்பா அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும், இதை கேட்டதும் செல்லப்பாண்டி, என்னத்தா இம்புட்டு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க, என் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், என் மாப்பிள்ள ஒரு காலமும் அப்படியே ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாரு, அவர் எப்படித்தா இந்த பிள்ளைய கெடுத்துட்டாருன்னு எப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கவும், அதான்ப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியல, வீட்டுல இருக்கிற எல்லாரும் இதைத்தான் சொல்றாங்க, வீட்டுல இருக்கிற எல்லாரும் பார்த்திருக்காங்க அவங்க 2 பேரும் அலங்கோலமா இருந்த கோலத்தையும், இதை வச்சுட்டு இந்த தாமரை அவர் தான் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொன்னதும், விடுத்தா இதை எப்படியாவது நம்ம பார்த்துக்கிறோம், என் மருமையே ஒரு காலமும் இப்படி ஒரு தவற பண்ணவே மாட்டாரு, உன்னைய தவிர அவர் வேற எந்த பிள்ளையும் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது, என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காண்டியே அந்த வீட்டுல இருக்கிற அம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த தாமரை விஷத்தை குடிக்கிற மாதிரி என்னென்னமோ நாடகம் போட்டுச்சு தானே, உங்க 2 பேத்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அந்த பிள்ளை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சே, அதுல இதுவும் ஒரு நாடகமா தான் இருக்கும், விடுத்தா நம்ம எப்படியாவது அந்த பிள்ளை இதோ பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதை எப்படியாவது நம்ம நிரூபிப்போம் தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், சரிப்பா இதை எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல, ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்காங்கப்பா, ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது என் புருஷன் தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்க தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிதா நான் உனக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி பார்த்தா ஒயின் ஷாப்ல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா எய்தாப்ல வந்து ஆறுமுகமும் உட்காராரு. ஆறுமுகமும் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே அந்த வீட்டுல அந்த சாவித்திரி இருக்கு அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி புலம்பிக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா ஆறுமுகம், சாவித்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கிறாரு, அண்ணே என்னண்ணே ஏதோ ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிய, எதுவும் குடும்ப பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, என் மகளோட வாழ்க்கை இப்ப தத்தளிச்சிட்டு கிடக்கு, யாராவது இப்படி ஒரு கதையை கண்டோமா, என் மக கள்ளுக்குத்து மாதிரி அந்த வீட்டுல உசுரோட இருந்துகிட்டு இருக்கா, என் மக உயிரோட இருக்கும் போதே என் மகளோட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காண்டி அந்த வீட்டுல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த கதைலாம் எங்கேயாவது நடக்குமா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா, அந்த சாவித்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், சாவித்திரியா யாருன்னு அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கவும், வேற யாரு, அமைச்சர் ராஜாங்க இருக்காருல்ல அவருடைய தங்கச்சி தான் அந்த சாவித்திரி, அந்த சாவித்திரி மக இருக்கே தாமரை, இது 2 சேர்ந்து என் மக கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏற்கனவே என்னென்னமோ திட்டம் போட்டுச்சுங்க, இப்ப என்னன்னா என் மருமையே அந்த தாமரையை கெடுத்துட்டாராம், அதுக்காக என் மருமையின் மேல இப்படி ஒரு பழிய போட்டு என் மருமையின் கையால அந்த தாமரையை தாலி கட்ட வைக்கணும்னு சொல்லி அந்த சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒரு வாரத்துல கல்யாணமா, என் மக இப்ப போனை போட்டு அழுதுகிட்டு இருக்கா, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி புலம்போது அப்பதான் பார்த்தா ஆறுமுகத்துக்கு எல்லா விவரமும் தெரிய வருது. ஓ தாமரையா, அது சரி நம்ம யதார்த்தமா வந்து உட்காந்தோம், இங்க தாமரை கதை தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் என்ன பண்றாருன்னா வேகமா பார்த்தா சரினே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டு தாமரைக்கு பார்த்தா போனை போடுறாரு. என்ன மேடம் உங்களுக்கு ஒரு வாரத்துல கல்யாணமாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், டேய் நீ எதுக்குடா இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், என்ன மேடம் ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கிய, உங்க கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், உன்னாலதான் ஒரு பிரச்சனையில இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கேன், இதுல வேற உன்னை கூப்பிட்டு நானே பிரச்சனையை தேடிக்கிறவா, நீ இந்த பக்கமே எட்டி பாத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்திட்ட தாமரை சொல்லவும், சரி மேடம் உங்க கல்யாணம் கேள்விப்பட்டேன், ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணலாமே, எனக்கு நீங்க காசு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, கையில சுத்தமா காசும் இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், டேய் நான் உன்னை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்கிட்ட இருந்து சல்லி பைசா கூட உனக்கு கிடைக்காது, ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லும்போது, மேடம் இப்போ ஃபோனை வச்சிங்கன்னா அப்புறம் நான் நேரடியாக வீட்டுக்கே வந்து
உங்களுக்கு ஒரு வாரம் கல்யாணம் இல்லை, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் சொல்லவும், டேய் என்ன மிரட்டி பார்க்குறியா, நீ ஏன் இங்கே வந்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, ஏற்கனவே இங்கேருந்து ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்லனால தான் இப்போ வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்கா, நீ என்ன வேணா பண்ணிக்க, ஃபோனை விடா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா ஃபோனை வச்சிருது. இவளை இப்படியே விட்டா சரியாகாது, நம்ம செல்லப்பாண்டிகிட்ட பேசிட வேண்டாதா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பார்த்தா செல்லப்பாண்டிகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறாரு.